வாழ்க்கையில் நம்மளை சுற்றிலும் இருக்கிற விஷயங்களில் ஒரு லேக், ஒரு தேவை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி தேவைகள் சந்திக்கப்படுகிறது, கர்த்தர் எப்படி நம்மளை உபயோகிக்கிறார். உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்றது இல்லை லைஃப். உங்கள் கையில் இருக்கிறத இன்னொருத்தர் கையில் பரிமாறும் போது என்ன நடக்குதோ அதான் லைஃப். The little became much in the presence of Jesus. So lack is not God's will, abundance is God's will. குறைவுகள் தேவனுடைய சித்தம் அல்ல, திருப்தியும் நிறைவும் ஏராளமும் தேவனுடைய சித்தமா இருக்கு. இந்த விதமான லேக்க ஜீசஸ் கொண்டு போனாலும் அந்த குறைவை நிறைவாய் மாற்றுகிறார். Nothing to something. கர்த்தர் என் மெய்ப்பர்னு நான் கன்ஃபஸ் பண்றேன்னா, அவருடைய மெய்ப்பத்துவத்துக்கு கீழே நான் வர்றேன்னா, எனக்கு வர்ற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் குறைவு படேன். குறைவை பற்றி அச்சம் நீ காலையில் உங்கள்கிட்ட இருக்கும்னா அதை நீ காலையில் பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது அது அதுக்கேற்ற சூழல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்க வேண்டுமானாலும் உங்கள் குறைவுகள் நிறைவாகும். யாரை கொண்டுனாலும் உங்க குறைவை நிறைவாக்கும். கணக்குன்னு ஒன்று இருக்குது, எழுதி பார்க்குறோம் மாதந்தோறும். 50,000 30,000 எவ்வளோ வருமானம் வருது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும். சார், கையில் இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனக்காக இறங்கின தேவனை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? ஆமென். மணி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற ஃபேக்டர்னு உங்களை அதுக்குள்ள கட்டுப்படுத்தக்கூடாது. பணம் அல்ல, என்னை அழைத்த கர்த்தர். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்ன்றது இஸ் ஆல்வேஸ் திங்கிங் மணி அப்படின்னு நினைக்கிறாங்க. பணத்தை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பது செழிப்பின் உபதேசம் அல்ல. பணத்தை விட பெரிய தேவனை, அதை தருகிற தேவனை, அவரது ஐஸ்வர்யத்தை நினைவு கூறுவதுதான் செழிப்பின் உபதேசமா இருக்கிறது. இருக்கிறதை வைத்து வாழாதே, இருக்கிறவரை வைத்து வாழு. உங்க தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டே ஆகணும். இருக்கிறது ரிசோர்ஸ், பட் God is my source. நான் என்ன சம்பாதிக்கிறேன், எங்க அப்பா எனக்கு எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குது, இதை வச்சு கணக்கு பண்ண சிந்திக்க நான் மறுக்கிறேன். என்னைக்கு இதுல விடுதலை வருதோ அன்னைக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு பணம் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் அப்படி யோசிக்கல. எனக்கு தேவன் இருக்கிறார், நான் என்ன பண்ண போறேன். என் பாக்கெட்ல இருக்கிறத வச்சு நான் வாழ வரல. அப்ப எதுல இருந்து வைக்க? எங்க அப்பா சொத்துல நான் வாழ வந்திருக்கிறேன். காசை வைத்து அல்ல, என் கர்த்தரை வைத்து. ஆட்களை வைத்து அல்ல, என் ஆண்டவரை வைத்து. ஒவ்வொரு லேக், ஒவ்வொரு பற்றாக்குறையும் உங்க வாழ்க்கையில வர்றது எதுக்கு தெரியுமா? அந்த டெஸ்டே எதுக்கு தெரியுமா? அவருடைய அபண்டன்ஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான். வழக்கமான இடத்துல இருந்து வராம போயிடுச்சா, அப்ப ஏதோ ஒரு புது விதமா எனக்கு வரப்போகுது. ஐஸ்வர்யன்றது இந்த கையிலேயே நடக்கும் சம்பாத்தியம் அல்ல, கர்த்தருடைய கை உங்களுக்காக வேலை செய்யும். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு ஏன் அபண்டன்ஸ் அல்ல தெரியுமா? நம்முடைய வெல்த்தை தேவனோட கனெக்ட் பண்ண மக்கள் கத்துக்கல. உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் விதையை பயன்படுத்துங்க. Your seed meet your need. என்னைக்கு கொடுக்க பழகிறீர்களோ அன்னைக்கு செழிப்பின் உலகத்துக்குள் என்றாகிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, சில நேரம் தேவன் ஒரு வாட்டி அடிச்சாருன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். கெட் ரெடி ஃபார் த கிரேட் வெல்த்ஸ்.